2 குழந்தையோட போகுதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் வீட்டுக்கார அம்மாவை அந்த ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டேன். அதை ஏன்டா வீட்டுக்கார அம்மாவை பண்ண சொன்னேன்? நீ பண்ணினா இன்னும் சிம்பிளாக முடியும்ல. யாரை பார்த்து என்னடா கேட்குற? அப்படியாடா கேட்டேன். ஏன்டா நாளைக்கு நான் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஊருக்குள்ளே போவேன், இந்த போகிறேன் பாரு ஆம்பளை இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே இருக்காங்களா என்ன கேட்குறதுக்கா? யாரா இப்போலாம் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா? ஊருக்குள்ளே பேசுகிறேன் நாங்கள் கேட்காம இடம் இருக்கோம். டே, குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவாங்க? அதை ஒரு ஆணுக்கு எப்படி பண்ணுவாங்க, ஒரு பொண்ணுக்கு எப்படி பண்ணுவாங்க? ஒரு ஆணுக்கு அதை பண்ணும்போது அவங்களுக்கு விந்து சுரக்குமா சுரக்காதா? சுரந்துச்சுன்னா அது வெளில வருமா வராதா? வெளில வராதுன்னா சுரக்கிறது வேறு என்ன தான் ஆகும் அப்படின்றதெல்லாம் பற்றியும், இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஆண்மையிலே ஏதாவது பாதிப்பு அதெல்லாம் ஏற்படுமா ஏற்படாதா? இல்லை இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் உனக்கு மறுபடியும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்க, அந்த ஆப்ரேஷன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி திரும்ப குழந்தை பெற்றுக்க முடியுமா முடியாதா? இதெல்லாம் பற்றி தெளிவாக சொல்கிறேன்டா. கேட்டுட்டு அப்புறம் நீயே யாரை பண்ண சொல்லலாம், ஒய்ஃபை பண்ண சொல்லாமா இல்லை நீ பண்ணலாமான்ற முடிவு எடு. இல்லை நீ சொல்லு பார்ப்போம். இல்லை நீ சொல்லு. குறிக்காதரா பார்ப்போம், தெளிவாக சொல்லேன் பார்ப்போம். இது ஸ்ட்ரீட் லைட்டிங் உயிர்மை. முதல்ல இந்த சர்ஜரியை ஆண்களுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்துருவோம். ஆண்களோட 2 விரைப்பைக்கு பின்னாலையும் எபிடெர்மிஸ் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பு அப்படியே அதுக்கு மேலே உள்ள வாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய டியூபோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ்ன்ற அந்த டியூப்பு நேராக மேலே போய் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்துல ப்ரோஸ்டேட் கிளாண்டு, பல்போ யூரித்ரல் கிளாண்டு, செமினல் வெசிக்கிள் அப்படின்ட்டு 3 பகுதி இருக்கும். இந்த 3 பகுதியும் தான் செமினல் ஃப்ளூயிடுன்ற அந்த வெள்ளை நிற திரவத்தை சுரந்து அந்த இடத்துக்கு கொடுக்கும். இப்போது நம்மளோட விரைப்பைக்கு உள்ளே பார்த்தோம்னா 2 விரைப்பையும் இந்த மாதிரி தான் சின்னதாக சுருளாக சின்ன டியூபியூல்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதுக்கு செமினோஃபெரஸ் டியூபியூல்ஸ் அப்படின்ட்டு பேர். இங்கே தான் செமன் உற்பத்தி ஆகும், அதாவது ஸ்பெர்ம் இங்கே தான் உற்பத்தி ஆகும். இப்படி உற்பத்தி ஆகிற ஸ்பெர்ம் அங்கேருந்து அப்படியே நகர்ந்து அந்த எபிடெர்மிஸ்ன்ற இந்த பகுதியில் போயிட்டு ஸ்டோர் பண்ணப்படும். இங்கே தான் அந்த ஸ்பெர்ம் முதிர்ச்சி அடையும். இங்கே முதிர்ச்சி அடைஞ்சு இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் வழியாக அப்படியே மேலே போய் இந்த இடத்துல இந்த 3 கிளாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே உற்பத்தி ஆகிற அந்த செமினல் ஃப்ளூயிடோட அது சேர்ந்து இந்த எஜாகுலேட்டரி டக்ட் வழியாக அப்படியே வெளியேற்றப்படும். இந்த ஆப்ரேஷன் 2 மெத்தடாக பண்ணுவாங்க. ஒன்று இன்சிஷன் மெத்தட், இன்னொன்று நான் இன்சிஷன் மெத்தட். இந்த நான் இன்சிஷன் மெத்தடுக்கு நோ ஸ்கேல்பல் மெத்தட் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இப்போ முதல்ல இந்த இன்சிஷன் மெத்தட் எப்படி பண்ணுவாங்கன்றதை பார்த்துருவோம். எந்த ஆணுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களோ அந்த ஆணோட விரைப்பையில் வெளியில் உள்ள அந்த தோல் பகுதியில் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கறதுனால அந்த இடம் ஃபுல்லாக மரத்து போய் வலி உணர்வு இல்லாமல் ஆகிடும். அப்படி ஆனதுக்கு அப்புறமா ஒரு கத்தியை யூஸ் பண்ணி அந்த விரைப்பையோட பக்கவாட்டில் உள்ள தோலை அப்படி நீட்டாக கட் பண்ணுவாங்க. கட் பண்ணோடனே உள்ள அந்த வேஸ் டிஃப்ரென்ஸ்ன்ற டியூப் சொன்ன இல்லையா, உள்ள ஸ்பெர்ம்லாம் வெளியேறதுக்கான டியூபு, அது இப்போ வெளியில் தெரியும். அதை அப்படியே பிடிச்சி வெளியில் இழுத்து அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணி அது 2 டியூபாக மாறினதுக்கப்புறம் 2 டியூபும் மறுபடியும் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒன்று அந்த 2 டியூபோட முனையிலையும் பொசுக்கி விட்டுருவாங்க. ஹீட் பண்ணி அங்கே உள்ள டிஷ்யூஸ் எல்லாம் பொசுக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா 2 டியூபையுமே கொஞ்சம் விட்டு இறுக்கமாக கட்டிடுவாங்க. இப்படி கட்டுறதுனால 2 டியூபும் இனிமேல் தானாக சேரவே முடியாது, இங்கேருந்து ஸ்பெர்ம் வெளியில் வரவே முடியாது. அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 டியூபோட முனையுமே உள்ளே வச்சு திரும்ப தையல் போட்டுருவாங்க. இந்த தையலுமே கொஞ்ச நாள் கழித்து தானாகவே பாடியோட அப்படியே டிசால்வ் ஆகி கரைஞ்சி போயிடும். திரும்ப அந்த தையலை பிரிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இருக்காது. இப்போ அடுத்தது நான் இன்சிஷன் மெத்தட்னு சொல்லலையா, அந்த நோ ஸ்கேல்பல் மெத்தட், அதை எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்துருவோம். இப்போ முதல்ல சொன்ன அந்த இன்சிஷன் மெத்தடுக்கும் இந்த நோ ஸ்கேல்பல் மெத்தடுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டே இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, அந்த வெளியில் அந்த தோல் பகுதியில் கத்தியால் நீட்டாக கட் பண்ணுவாங்கன்னு சொன்னல, அப்படி கட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஹோல் மட்டும் போட்டுருவாங்க. ரொம்ப சின்னதாக அந்த ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாகவே உள்ள அந்த வாஸ் டிஃப்ரென்ஸை வெளியில் எடுத்து அப்படியே கட் பண்ணிவிட்டு முதல்ல சொன்ன மாதிரியே ஹீட் பண்ணி பொசுக்கியோ இல்லை கட்டியோ உள்ளே வச்சுருவாங்க. இப்போ வெளியில் சின்ன ஹோல் மட்டும் தான் போட்டிருக்காங்கன்றதுனால முன்னாடி பண்ண மாதிரி அங்கே தையெல்லாம் எதுவும் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு டேப் மட்டும் போட்டு ஒட்டியிருப்பாங்க. அந்த ஹோலுமே கொஞ்ச நாளில் தானாகவே அடைஞ்சிரும். அதனால் முதல்ல சொன்ன மெத்தடை விட இந்த மெத்தடில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம நாட்டில் பெரும்பாலானவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான், அதாவது நான் இன்சிஷன் மெத்தடில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த சர்ஜரியை பண்ணுறாங்க. இந்த சர்ஜரி முடிஞ்சு 3 வாரத்துக்கு அப்புறம் முழுசாக குணமாயிடும். அது வரைக்கும் டாக்டர் சொல்கிற மாதிரி எதுவும் வெயிட்டெல்லாம் அதிகமாக தூக்காமல் பாடியை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் சேஃபாக இருந்துக்கணும், ரெஸ்ட்டில் இருந்துக்கணும். 3 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் செக்ஸ் வச்சுக்கலாமான்னா கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எப்படின்னா, ஒரு ஆணுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் மில்லியன் கணக்கான விந்தணுக்கள் ஸ்பெர்ம்ஸ் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இந்த சர்ஜரி பண்ணும்போது இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ்ன்ற டியூபை கட் பண்ணியிருப்போம்ல, அதில் ஒரு முனையில் அந்த எபிடெர்மிஸ்லேருந்து ஸ்பெர்ம் வெளியில் வராமல் இருக்குமே தவிர
தவிர கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெளியில் வந்த அந்த ஸ்பெர்ம் எல்லாம் அதோட மறுமுனையில் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி அது இருக்கிறதுனால அந்த டயத்தில் நீங்கள் எஜாகுலேட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து ஸ்பெர்ம் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன தான் பண்ணலான்னா அந்த ஸ்பெர்ம் எல்லாம் அந்த இன்னொரு முனைக்கு வந்திருக்குல்ல அது முழுசாக அழியறதுக்கு 3 மாதம் வரைக்கும் ஆகுமா. 3 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அந்த செமினல் ஃப்ளூயிடை எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்பெர்மே இல்லை 0% தான் ஸ்பெர்ம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் மறுபடியும் செக்ஸ் வச்சுக்கலாம். அப்போ தான் மறுபடியும் கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இல்லைனா கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இதில் இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ்ன்ற டியூபை தான் கட் பண்ணியிருக்காங்களே தவிர மொத்தமாக அந்த செமினல் ஃப்ளூயிடே வெளியில் வராத அளவுக்கு கட் பண்ணல. அதனால் இந்த சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் எஜாகுலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வெளியில் அந்த செமினல் ஃப்ளூயிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் ஸ்பெர்ம் கவுண்ட் தான் இல்லவே இல்லாமல் சுத்தமாக இல்லாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும். இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ்ன்ற பகுதியை நம்ம கட் பண்ணி ஸ்பேம் வெளியில் வர முடியாதபடி பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஸ்பேம் உற்பத்தியும் நின்று போயிடுமா, இல்லை உற்பத்தி ஆச்சுன்னா உற்பத்தி ஆகிற அந்த ஸ்பேம்லாம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். என்ன ஆகும்னா நம்ம அந்த பகுதியை கட் பண்ணதுனால உள்ளுக்குள்ளே ஸ்பேம் உற்பத்தியெல்லாம் பாதிக்கப்படாது. அது எப்போதும் போல் உருவாக்கிட்டே தான் இருக்கும். புதுசாக உருவானது எல்லாமே நம்ம எந்த இடத்துல கட் பண்ணி அடைச்சிருக்கோமோ அது வரைக்கும் வந்து அங்கேயே தேங்கி நின்றுடும். நார்மலாகவே உள்ள ஸ்பேம் உருவாகும் போது அதை நம்ம வெளியேற்றாமல் அப்படியே விட்டுட்டோம்னா உள்ளுக்குள்ளேயே அது கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சு போனதை ஒன்று பாடி தானாகவே வெளியேற்றும், அப்படி இல்லைன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே அதை ரீஅப்சர்வ் பண்ணிக்கும். அதே தான் இங்கேயும் நடக்கும். இதை தானாக வெளியேற்றவே முடியாது அப்படின்றதுனால பாடி உள்ளுக்குள்ளேயே அதை அழிஞ்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் உள்ளேயே தேங்கி இருந்து அதை அழிஞ்சதுக்கப்புறம் அதை ரீஅப்சர்வ் பண்ணிக்கும். இதனால நமக்கு வெளியில் அந்த ஸ்பெர்ம் வரணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆண் தன்மையில் பாதிப்பு ஏதாவது ஏற்படும், ஆண்மை குறைபாடு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது சுத்த பொய். ஏன்னா நம்ம இந்த சர்ஜரியை அந்த வாஸ் டிஃப்ரென்ஸில் தான் பண்ணுறோம். ஸ்பெர்மை வெளியில் வர தான் தடுக்கிறோமே தவிர அந்த செமினல் ஃப்ளூயிட் ரிலீஸ் ஆகிறத கூட நம்ம தடுக்கலை. அதே மாதிரி இந்த ஆண்மை தன்மைக்கு என்ன காரணம்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த டெஸ்டோஸ்டெரோன்ற அந்த ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் நம்மளோட டெஸ்டிக்கல் பகுதியில் சுரந்து டைரெக்டாக இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ்ன்ற டியூபெல்லாம் அது யூஸே பண்ணாது, டைரெக்டாக ரத்தத்தில் அப்படியே கலந்துரும். இது டைரெக்டாக ரத்தத்தில் கலக்கிறதுனால எப்போதும் போல் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஆண் தன்மையில் எந்த பாதிப்புமே ஏற்படாது. இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமாக இருக்கணும், திருமணமாகி ஒரு குழந்தையாவது இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. ஒருவேளை ஒரு குழந்தையோட இந்த சர்ஜரி பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ அதுக்கு வேறு வழியே இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது. இந்த சர்ஜரியை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை 2 விதமாக பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த வேஸ் டியூப்பில் கட் பண்ணாங்க இல்லையா, வேஸ் டிஃப்ரென்ஸ்ன்ற டியூப்பில் கட் பண்ணாங்க இல்லையா, அந்த கட் பண்ண இடத்த மறுபடியும் 2 முனையிலையுமே கட் பண்ணி விட்டுட்டு இழுத்து வச்சு மறுபடியும் ஒன்றா சேர்த்து வச்சு விட்டுருவாங்க. அப்படி விடுறதுனால உள்ளுக்குள்ளே சுரக்கிற அந்த ஸ்பெர்ம் மறுபடியும் இந்த வேஸ் டிஃப்ரென்ஸ் டியூப் வழியாக வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முறை எப்படின்னா இந்த மேல் முனை இருக்குல்ல அந்த டியூபோட முனையை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை டைரெக்டாக கொண்டு போய் அந்த எபிடெமிஸ்னு பகுதி இருக்குல்ல அந்த ஸ்பேம்லாம் ஸ்டோர் பண்ணுற பகுதி அதோட டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணுவாங்க. அதனால் அங்கேருந்து உருவாகிற ஸ்பேம்லாம் டைரெக்டாக அந்த டியூப் வழியாக வெளியேற வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் குழந்தை பிறக்கல எந்த தடையும் இல்லாமல் எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த சர்ஜரி எல்லாம் சக்ஸஸ் ரேட்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுவும் நீங்கள் சர்ஜரி பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு அதை ரீஆர்ஜிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஆகிற செலவுமே ரொம்ப அதிகம். இதெல்லாம் தவிர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிற ஆசையே இல்லை, இனிமேல் எனக்கு குழந்தையே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் உறுதியாக முடிவு எடுத்துட்டா மட்டும் இந்த சர்ஜரி பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. இப்போ இந்த எபிசோடில் ஒரு ஆணுக்கு எப்படி கருத்துரை ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுல்ல, அதனால தான் ஒரு பெண் பண்ணுறதை விட ஒரு ஆணுக்கு இந்த சர்ஜரி பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆண்கள் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு முன் வரதே இல்லை. அதுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற நிறைய மித்ஸ் தான் காரணமாக இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். ஒரு பெண் இதை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, பெண்ணுக்கு பொதுவாக ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பற்றிலாம் இன்னொரு உயிர்மை எபிசோடில் டீட்டெயிலாக பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க.